கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு முக்கியமான தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவாக இருக்கும். அந்திகிறிஸ்துவின் 7 வருஷ உபத்திரவ காலத்தில் கடைசி 3.5 வருஷமாகிய மகா உபத்திரவ காலத்தில் தேவனாகிய கர்த்தர் யூதர்களை மட்டும் எப்படி காப்பாற்றுவார் என்று இந்த பதிவில் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில், பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதமளவும் மிதிப்பார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனங்களில் தேவனாகிய கர்த்தர் யூதர்களை குறித்தும் புறஜாதியாரை குறித்தும் பேசுகிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஜெருசலேமில் கட்டப்பட்டிருந்த முதல் 2 தேவாலயங்களின் அமைப்பு முறையை தெரிந்து கொண்டால் மட்டுமே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய யோவானிடத்தில் கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோலை கொடுத்து தேவாலயத்தை அளந்து பார்க்கும்படி அவனுக்கு சொல்லப்படுகிறது. இந்த அளவுகோல் எப்படிப்பட்டது என்று பார்த்து விடுவோம். வேதாகம காலத்தில் இஸ்ரேலின் யோர்தான் பள்ளத்தாக்கு பகுதியில் இயற்கையாக தானாகவே வளரக்கூடிய நாணல் செடி வகையை சேர்ந்த ஒருவித செடிகள் வளர்ந்தன. அவை 15 அடியிலிருந்து 20 அடி உயரம் வரை வளரக்கூடியது. அவற்றின் தண்டு பகுதியில் உட்பகுதி வெற்றிடமாக இருக்கும். எனவே அவை எடை குறைந்ததாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இதனால் அந்த கம்புகளை ஊன்றுகோலாகவும் முதியவர்கள், அதாவது கைகோலாகவும் பயன்படுத்தினார்கள். இந்த வகை கோலை பற்றித்தான் இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கைகோலுக்கு ஒப்பான அளவுகோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வகை கோலை குறித்து மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களில், முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் சிலுவைப்பாடுகளை குறித்து எழுதப்பட்டுள்ளது. இயேசுவின் கையில் ஒரு கோலை கொடுத்து பிறகு அந்த கோலால் அவருடைய சிரசில் அடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த கோலானதும் யோவான் கையில் தேவாலயத்தை அளக்கும்படி கொடுக்கப்பட்ட கைகோலும் ஒரே வகையை சேர்ந்தவைதான். காரணம், அந்த நாணல் செடியை எபிரேய மொழியில் காலாமஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற கைகோல்களை காலாமஸ் என்ற எபிரேய மொழியில் அந்த 2 வசனங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கைகோலுக்கு ஒப்பான அளவுகோலை வைத்து தேவாலயத்தை அளக்கும்படி யோவானுக்கு கட்டளையிடப்பட்டது. எருசலேம் தேவாலயமானது 3 பகுதிகளை கொண்டது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற முக்கியமான 3 பிரிவுகள் தேவாலயத்தில் இருந்தன. முதல் பகுதி ஆலயத்தின் வெளியே பிரகாரம் என்கிற பகுதியாகும். அந்த பிரகாரம் 2ஆக பிரிக்கப்பட்டு வெளிப்பிரகாரம், உள்பிரகாரம் என்று 2 பகுதிகளை கொண்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாத புறஜாதியார் அந்த கடைசி பகுதியாகிய வெளிப்பிரகாரத்தில் மட்டும்தான் நின்று தேவனிடம் ஜெபிக்க முடியும். அந்த வெளிப்பிரகாரத்தை தாண்டி உள்பிரகாரத்திற்குள் புறஜாதியார் யாரும் போகக்கூடாது. வெளிப்பிரகாரத்திற்கும் உள்பிரகாரத்திற்கும் இடையில் மிக தடிமனான தடுப்பு சுவரை எழுப்பியிருந்தார்கள். அந்த தடுப்பு சுவரை தாண்டி புறஜாதியார் யாரும் உள்ளே மீறி வந்தால், அதாவது வெளிப்பிரகாரத்திலிருந்து உள்பிரகாரத்துக்கு அந்த தடுப்பு சுவரை தாண்டி மீறி உள்ளே புறஜாதியார் யாரும் போனால், அதாவது வந்தால் கொலை செய்யப்படுவீர்கள் என்று எழுதி வைத்திருந்தார்கள். எப்படி பாருங்க. ஆனால் நம்ம ஏசப்பா
இப்போ ஃபுல்லாகவே நமக்கே வந்துட்டாங்க. வெளி பிரகார வளாகத்தில்தான், அதாவது பிரகாரம், அந்த பிரகாரம் அந்த பிரகாரம் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. உள்பிரகாரம், வெளிப்பிரகாரம். வெளிப்பிரகாரத்தில் தான் புறஜாதியார் இருந்தாங்க. அந்த வெளிப்பிரகார வளாகத்தில் தான் பழி செலுத்துவதற்கான ஆடுகளையும் புறாக்களையும் தேவாலய காணிக்கை காசுகளையும் யூதர்கள் வியாபாரம் செய்தார்கள். அங்கே மட்டும்தான் புறஜாதியார் நிற்க முடியும். அதற்கு அடுத்த உள்பகுதி தான் உள்பிரகாரம் என அழைக்கப்பட்டது. இந்த பகுதிக்குள், உள்பிரகாரத்திற்குள் இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் நுழைய முடியும். இந்த உள்பிரகாரம் 2 பகுதிகளை கொண்டது. இஸ்ரவேலின் பெண்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட தனி பிரிவு இருந்தது. அங்கே இருந்து இஸ்ரவேலின் பெண்கள் தேவனை ஆராதிப்பார்கள். இன்னொரு பகுதி உள்பிரகாரத்தில் ஆண்களுக்கானது. அங்கே பலிபீடம் இருந்தது. அந்த பலிபீடத்தில் தான் ஆசாரியர்களும் லேவியர்களும் பலி செலுத்துவார்கள். இஸ்ரவேலின் எல்லா ஆண்களும் அங்கே செல்ல முடியும். அந்த உள்பிரகார பகுதியில் ஆசாரியர்கள் லேவியர்களுக்கான அறைகளும் இருந்தன. அந்த உள்பிரகாரத்திற்கு அடுத்த பகுதி தான் பரிசுத்த ஸ்தலம் எனப்படுகிறது. இது தேவாலயத்தின் உள்ளே முதல் பெரிய அறை ஆகும். தேவாலயத்தின் உள்ளே முதல் அறையாகிய இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் ஆசாரியர்கள் மட்டும்தான் போக முடியும். லேவியர்கள் கூட இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போகக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர்கள் தினமும் தூபங்காட்டுவார்கள், குத்துவிளக்கை எரிய வைப்பார்கள், சமூகத்து அப்பங்களை வைப்பார்கள். பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடுத்த உள்பகுதி தான் மகா பரிசுத்த ஸ்தலமாகும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியனை தவிர வேறு எந்த ஆசாரியர்களும் கூட போகவே கூடாது. பிரதான ஆசாரியனும் வருஷத்திற்கு ஒரு முறை மட்டுமே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போவான். மகா பரிசுத்த ஸ்தலத்தில்தான் உடன்படிக்கை பேட்டியும் கிருபாசனமும் இருந்தன. எனவே வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் கூறப்பட்டிருக்கிற தேவாலயம், பலிபீடம், அதில் தொழுது கொள்ளுகிறவர்களை அளக்கும்படி யோவானிடம் கூறப்படுகிறது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை மட்டுமே அளக்கும்படி தேவன் கூறுகிறார். காரணம், தேவாலயம் என்பது பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் குறிக்கும். பலிபீடம் என்பது தேவாலயத்துக்கு முன்பாக வெளியே பிரகாரத்தில் உள்ளது. அந்த பிரகாரம் 2 பகுதிகளாக வெளிப்பிரகாரம், உள்பிரகாரம் என பிரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதில் தொழுது கொள்கிறவர்களை, அதாவது உள்பிரகாரத்தில் தொழுது கொள்கிற இஸ்ரவேலர்களை அளந்துவிடு, ஆனால் புறம்பே இருக்கிற வெளிப்பிரகாரத்தை அளவாமல் புறம்பாக்கி போடு, அது புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அளக்காதே என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது புறஜாதியார் நிற்கக்கூடிய வெளிப்பிரகாரத்தை தவிர உள்பிரகாரத்திலிருந்து எல்லாவற்றையும் தேவன் அளக்க சொல்கிறார். காரணம், வெளிப்பிரகாரத்தை தவிர தேவாலயத்தின் மற்ற எல்லா பகுதிகளுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமே உரியவை. அவற்றை மட்டுமே தேவன் அளக்க சொல்கிறார். புறம்பான வெளிப்பிரகாரத்தை அளக்காதே, காரணம் அது புறஜாதியாருடையது, அதை புறம்பாக்கி போட்டுவிடு என்று தேவன் சொல்கிறார். இந்த சம்பவமானது அந்திகிறிஸ்துவின் கடைசி 3.5 வருஷ மகா உபத்திரவ காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவமாகும். தேவன் அளக்க சொல்வதின் ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், தமது ஜனங்கள் மீது தேவன் வைத்துள்ள இரக்கம் மற்றும் பாதுகாப்பு என்று அர்த்தமாகும். மகா உபத்திரவ காலத்தில் அந்திகிறிஸ்து யூதர்களை மிக கொடூரமாக உபத்திரவப்படுத்துவான். அப்போது தேவன் தமது ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களை மறைத்து வைத்து பாதுகாப்பார். ஆனால் மற்ற புறஜாதியாரை, அந்நாட்களில் இருக்கிற யூதர் அல்லாத புறஜாதியாரை தேவன் புறம்பாக்கி போடுவார். அவர்கள் அந்திகிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். அந்த புறஜாதியார் மீது தேவ கோபாக்கினைகள் வரும். ரகசிய வருகை முடிந்தவுடன் அந்திகிறிஸ்து வெளிப்பட்டு யூதர்களோடு 7 வருஷங்களுக்கு சமாதான உடன்படிக்கை செய்து மூன்றாம் தேவாலயம் கட்டுவதற்கு யூதர்களுக்கு உதவி செய்வான். இனி நடக்கக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாமே. முதல் 3.5 வருஷம் யூதர்கள் நியாயப்பிரமாண முறைப்படி 3ஆம் தேவாலயத்தில் பலி செலுத்துவார்கள். ஆனால் முதல் 3.5 வருஷ உபத்திரவ கால முடிவில் அந்திகிறிஸ்து யூதர்களோடு தான் பண்ணிய உடன்படிக்கையை முறித்து கொள்வான். காரணம், அந்திகிறிஸ்து தன்னுடைய சிலையை, அவனுடைய ரூபத்தில் உள்ள விக்கிரகத்தை
மூன்றாம் தேவாலயத்தில் வைத்து தன்னையே தேவனாக வணங்கும்படி ஆராதிக்கும்படி யூதர்களை கட்டாயப்படுத்துவான். ஆனால் யூதர்கள் உறுதியாக மறுத்து விடுவார்கள். அப்போதுதான் அந்திகிறிஸ்து யூதர்கள் அந்திகிறிஸ்துவுக்கு மறுப்பு தெரிவிச்சிருவாங்க. கடுமையாக அவனை எதிர்ப்பாங்க. இவன் தங்களுடைய மேசியா அல்ல என்பதை புரிந்து கொண்டு யூதர்கள் அந்திகிறிஸ்துவை கடுமையாக எதிர்ப்பார்கள். இதனால் தான் அந்திகிறிஸ்து உடன்படிக்கையை முறித்து கொண்டு யூதர்களை மிக மோசமாக உபத்திரவப்படுத்துவான், கொலை செய்வான். இதை குறித்து தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அவன் ஒரு வாரம் அளவும், வசனத்தில் அவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக அது அவர் கிடையாது, அவன். அது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கு. அவன் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவான். அருவருப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் ஒரு வாரம் என்பது யூதர்களை குறித்து கூறப்பட்ட 70 வார கணக்கீட்டில், அதாவது தானியேலுக்கு ஆண்டவர் 70 வாரங்கள் கணக்கீடு யூதர்களை குறித்து தரிசனம் காண்பிப்பார். அந்த 70 வார கணக்கீட்டில் கடைசி வாரமாகிய 70வது வாரம் ஆகும். அதாவது நியாயப்பிரமாணத்தின் காலமாகிய 69 வாரங்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட வருஷத்தோடு முடிந்துவிட்டது. இயேசு உயிர்த்தெழுந்ததிலிருந்து இயேசுவின் இரகசிய வருகை வரை புறஜாதியாருடைய கிருபையின் காலமாகும். இது தானியேலின் 70 வார கணக்கீட்டில் வராது. இந்த கிருபையின் காலம் அந்த 70 வார கணக்கீட்டில் வராது. 69 வாரங்கள் நியாயப்பிரமாண காலம் ஏற்கனவே முடிந்துவிட்டது. இரகசிய வருகைக்கு பிறகு இனி அந்திகிறிஸ்துவின் 7 வருஷ உபத்திரவ காலம்தான் தானியேலின் 70வது வாரமாகிய கடைசி ஒரு வார யூதர்களின் நியாயப்பிரமாண காலமாகும். ஒரு வாரம் என்பது 7 வருஷங்களை குறிக்கும். அந்த கடைசி வாரம் பாதி முடியும் போது அந்திகிறிஸ்து யூதர்களோடு உடன்படிக்கையை முறித்து கொள்வான். அதாவது 7 வருஷ மத்தியில் 3½ வருஷ முடிவில் தன்னுடைய சிலையை, விக்கிரகத்தை பாழாக்கும் அருவருப்பை எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு போய் வைத்து யூதர்களை கொடூரமாக கொலை செய்வான், உபத்திரவப்படுத்துவான். அந்த மகா உபத்திரவ காலத்தில்தான் யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த காலகட்டத்தில் யூதர்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், ஜெருசலேமை விட்டு வனாந்திரங்களுக்கும் கன்மலைகளுக்கும் குகைகளுக்கும் ஓடிப்போய் ஒளிந்து கொள்வார்கள். அங்கே தேவன் யூதர்களை அந்திகிறிஸ்துவுக்கு மறைத்து வைத்து அவர்களை போஷித்து பாதுகாப்பார். எருசலேம் புறஜாதியாரால் 3½ வருஷம் மிதிக்கப்பட்டு தீட்டுப்படுத்தப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதமளவும் மிதிப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. 42 மாதங்கள் என்பது 3½ வருஷங்களை குறிக்கும். மகா உபத்திரவ காலத்தின் 3½ வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமை விட்டு ஓடி போவார்கள். அந்திகிறிஸ்துவின் ஆட்களாகிய புறஜாதியார் எருசலேமையும் தேவாலயத்தையும் ஆக்கிரமித்து மிதித்து தீட்டுப்படுத்துவார்கள். அருவருப்பான காரியங்களை, ஏன்னா அவங்களுக்கு பரிசுத்த நகரமாகிய எருசலேமை பற்றியோ தேவாலயத்தை பற்றியோ அந்த வேல்யூ, அந்த ஹோலினஸ் அவங்களுக்கு தெரியாது. அவங்க புறஜாதியார். அதனால் அவங்க இஷ்டப்படி மிக மிக அருவருப்பாக ஜெருசலேமை அவங்க தீட்டுப்படுத்துவாங்க. அதனால தான் இப்படி எழுதப்பட்டிருக்கு. அந்த 3½ வருஷமும் இயேசுவின் பகிரங்க வருகை வரை யூதர்களை தேவன் வனாந்திரத்தில் மறைத்து வைத்து பாதுகாப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் ஸ்திரீ என்பது இஸ்ரவேல் தேசத்தை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கும். 1260 நாள் என்பது 3½ வருஷங்களை குறிக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய்
வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது என சொல்லப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் ஒரு காலம் என்பது 1 வருஷத்தையும், காலங்கள் என்பது 2 வருஷங்களையும், அரை காலம் என்பது அரை வருஷத்தையும், மொத்தத்தில் 3.5 வருஷங்களை குறிக்கும். பாம்பு என்பது அந்திகிறிஸ்துவை குறிக்கும். பெருங்கழுகின் 2 சிறகுகள் என்பது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தமது வல்லமையினாலும் பராக்கிரமத்தினாலும் பாதுகாப்பதை குறிக்கும். காரணம், உபாகமம் 32 அதிகாரம் 11, 12 வசனங்களில் கழுகு தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் என்று இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பாதுகாத்ததை குறித்து எழுதப்பட்டுள்ளது. அதே போல்தான் அந்திகிறிஸ்துவின் மகா உபத்திரவ காலத்திலும் 3.5 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்திரங்களில் மறைத்து வைத்து அந்திகிறிஸ்துவுக்கு விலக்கி பாதுகாப்பார். இதற்காகத்தான் யோவானிடம் தேவாலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களாகிய இஸ்ரவேலர்களையும் அளக்கும்படி தேவன் கூறுகிறார். இஸ்ரவேலர்களை மட்டுமே தேவன் அந்நாட்களில் மகா உபத்திரவ காலத்தில் மறைத்து வைத்து பாதுகாப்பார் என்பதை வெளிப்படுத்தும்படியாகவே அவர்களுக்கு மட்டுமே உரிமையானவைகளை அளக்கும்படி தேவன் கூறினார். ஆமென்.